அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா என்ற தலைப்புல வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார், வாழ்க்கை துணைவரின் குணநலன்கள் என்ன, அதே போல வாழ்க்கை துணைவரின் பெயரின் முதல் எழுத்து என்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், தோஷங்கள் இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். பொது பலனாதான் பார்க்க போறோம். இப்போ இந்த மகரம் ராசியா மட்டும் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% எபோ உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அதே மகர லக்னமாக இருக்கீங்கன்னா ஒரு 80% எபோ உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் இந்த பதிவு என்பது. இப்போ இந்த மகரம் என்பது சனி பகவானின் ஆட்சி வீடு, காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் பாவகம். பாருங்க, மேஷத்திலிருந்து எண்ணி வர மகரம் 10ஆம் பாவகம். பொதுவாகவே மகர ராசியில பிறந்தவங்க அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்க யதார்த்தவாதிகள், உழைப்புக்கு பெயர் போனவங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களும் கூட, கோவப்படுவாங்க. அதே போல பிடிவாதம் கொஞ்சம் இருக்கும், சில விஷயத்துல பிடிவாதமா இருப்பாங்க. திடீர்னு இருக்கிறத விட்டுட்டு இல்லாத நினைச்சு கவலைப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மனம் சற்று கொஞ்சம் அலைப்பாயக்கூடியதாகவும் இருக்கும். இப்ப மகர ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது, இந்த ஜோதிட சாஸ்திரத்துல லக்னம் அல்லது ராசி, முக்கியமா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் பாவகம். இந்த மகரத்துக்கு 7ஆம் பாவகம் என்பது கடகம். இந்த கடகம்னா கலஸ்திரஸ்தானம். இந்த கடகத்தோட அதிபதி சந்திரன். இந்த சந்திரனை போலதான் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இருப்பார். அதாவது நல்ல ஒரு அழகான தோற்றம் இருக்கும், அதுல கண்கள் வசீகரமாக இருக்கும், கண்கள் நல்ல அழகாக இருக்கும், மென்மையான குணமும் அன்பான மனமும் இருக்கும். அதே போல தாய் உள்ளம் கொண்டவராக இருப்பார், அனுசரிச்சு நடந்துக்குவார், குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் அனுசரிச்சு நடந்துக்குவார். உங்களை ஒரு தாயை போல இருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடியவராகவும் இருப்பார். உங்களுடைய, அதாவது குறிப்பா மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க, பிடிவாதம் இருக்கும், திடீர்னு கோவப்படுவாங்க. அந்த விஷயத்துல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவரா இருப்பாரு. ஏன்னா சந்திரன் என்பவர் மனோகாரகன், அதனால எதையும் ஒரு வேகமா செயல்படக்கூடியவராகவும், அதே போல கொஞ்சம் கோவப்படக்கூடியவராகவும், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார். அந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஈக்குவலா உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பாங்க. அதனால சின்ன சின்ன சண்டைகள் என்பது அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும், பொருத்தம் இருந்தா கூட சொல்றேன். அதே போல இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கிட்டே நல்ல ஒரு அன்பா நடந்துக்குவாங்க, பொறுமையா இருக்கக்கூடியவங்க தான், சாந்தமான மனசு இருக்கும். மேலும் இவங்களை பொறுத்தவரையிலும் நிறைய டிராவல் பண்ணணும்னு விரும்புவாங்க. அதே போல நிறைய அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வர்றது, கோயில் குளம் போறது, பக்தி மார்க்கத்திலையும் ஈடுபடக்கூடியவராக இருப்பாங்க. நிறைய டிராவலிங்ல லைக் பண்ணுவாங்க. அதே போல நண்பர்களும் கொஞ்சம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பாங்க. இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் உண்டு. கல்யாணத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்க வீடு சொந்தமா வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதெல்லாமே ஏற்படும். கல்யாணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க தொலைதூர பயணம் கூட சில பேருக்கு அமையும். அதாவது வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டுக்கிறீங்க, வாய்ப்பு கிடைக்கலன்னா ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி வாழ்க்கை துணைவரால் வெளிநாட்டுல வேலை கிடைச்சு போய் கூட செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது வேற ஒரு ஊர்ல போய் வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ மகர ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார் அப்படின்னாக்க, இந்த கடகம் என்பது சொல்லக்கூடிய திசை வடக்கு. இந்த வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வடமேற்கு திசை, இந்த திசையிலிருந்து இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வருவார் என்பது ஒரு பொது பலன். அதே போல இது உங்க பிறந்த ஊர்ல இருந்து தான் இது. மேலும் இந்த சந்திரன் சப்போஸ் இங்க கன்னியில இருக்கு, மகர லக்னம், நீங்க கன்னி ராசியா இருக்கீங்கன்னா தெற்கு திசையிலிருந்து உங்களுக்கு வருவாங்க அப்படின்றத நாம எடுத்துக்கணும். அதே போலதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்மத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த சந்திரன் சிம்மத்துல இருக்கு உங்க ஜாதகத்துல மகர லக்னம்னாக்க உங்களுக்கு கிழக்கு திசையிலிருந்து வருவாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது தனிப்பட்ட ஜாதகத்துல பார்க்கும்போது டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும்? பா, பா, அதாவது பி, பி, இந்த இங்கிலீஷ் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ற லெட்டர்ஸ். அடுத்தது வி, வா, வி, இந்த மாதிரி தமிழ் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்றது, இங்கிலீஷ்ல வி ஸ்டார்ட் பண்ற லெட்டர்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எம், என், மா, நா, நீ, மூ, இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பொது பலன் தான். உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய லொகேஷன், லேண்ட்மார்க் எந்த மாதிரி இருக்குன்னாக்க,
ஒரு கோவில் வழிபாட்டு தலம், குறிப்பா அம்மன் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது இவங்க வசிக்கக்கூடிய பகுதியில கொஞ்சம் அருகாமையிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீர்நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏன்னா சந்திரன் வந்து நீரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால வந்து இவங்க வசிக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு பக்கத்திலேயோ அல்லது கொஞ்சம் தூரத்திலேயோ ஆறோ அல்லது ஏரியோ அல்லது ஒரு குளமோ, இவங்க வீட்டு அருகாமையிலேயே கிணறோ ஒரு சின்டாக்ஸ் டேங்க் வச்சு தண்ணி பொது பைப் மாதிரி வச்சிருக்கக்கூடிய இடமோ, இந்த மாதிரி ஒரு நீர்நிலை இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கும், அல்லது விவசாய தோட்டம் உள்ள பகுதியாகவும் இருக்கும் அருகாமையில. இவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு இயற்கையான அழகான இடத்துல இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட வீடு சொல்ற. இப்ப பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க வீடு லொகேஷன் எப்படி இருக்கும்னாக்க, ஜென்ரலா தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு குன்றோ ஒரு மலையோ தெரியுற மாதிரி, அல்லது இவங்களுடைய இருப்பிடம் வந்து பாத்தீங்கன்னாக்க மகர ராசிக்கு வீடு பக்கத்துல ஒரு இடிஞ்ச வீடு, அல்லது ஒரு ரொம்ப ஓல்டு ஹவுஸ், அல்லது கொஞ்சம் காலி மனை, அதுல நிறைய குப்பைகள்லாம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள். அதே போல மகர ராசி பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு இரும்பு கடை, ஒரு டிரான்ஸ்போர்ட் அமையிறது, அல்லது ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு லேண்ட்மார்க்னு பார்க்கும்போது ஒரு அயன் பண்றவங்க இருப்பாங்க, அல்லது ஒரு ஸ்வீட் கடை இருக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க மகர ராசியோட வீட்டுக்கு அருகாமையில் இந்த மாதிரியான லொகேஷன், ஒரு சின்ன ஒரு வியாபாரம், இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க மகர ராசிக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படின்னாக்க, தோஷங்கள் இல்லைன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் உண்டு. உங்களை வந்து தாய் போல பார்த்து உங்களை வந்து சீராட்டி உங்களை முன்னேற்றம் இருக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ஜாதகத்துல தோஷம் இருந்தாதான் பிரச்சனையே. இன்னொன்னு, மகர லக்னமாக இருக்கீங்கன்னாக்க திருமணம் தாமதமாகுது, லேட்டா தான் மேரேஜ் ஆகும். பாத்தீங்கன்னாக்க 30 வயசு கூட தொட்டுடும். பெண்களாக இருந்தா கூட 27 தாண்டி கூட சில பேர் போயிடுறாங்க. அதற்கு வெறும் பொது பலனா மட்டும் இல்லாம இப்ப இந்த 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி நிக்கிறாருன்னு வச்சீங்களேன், அப்ப அவங்களுக்கு கல்யாணம் வந்து லேட் ஆகும். மகர லக்னமாக இருந்து 7ஆம் இடத்துல சனி இருக்கு, அல்லது மகர ராசியா இருந்து 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னா கூட திருமணம் லேட் ஆகுது. செவ்வாய் இருந்து வக்கரமா இருக்கு, சனி இல்லை. ஓகேங்களா, எப்படி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி செவ்வாய், சூரியன், ராகு அல்லது கேது போன்ற கிரகங்கள் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் திருமணம் தாமதமாகும். இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். செவ்வாய் இருந்து வக்கரமாகுது, நீசபங்கம். இது வந்து பாத்தீங்கன்னாக்க சந்திரன் இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், சந்திரனும் இங்க நீசபங்கம். ஏன்னா செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை, விருச்சக ராசி மகர லக்னமாக ஆயிடும். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை என்பது லேட்டா பண்றது ஒண்ணுதான் ஒரே நல்ல விஷயம். சீக்கிரமா கல்யாணம் ஆனா என்ன ஆகும்னாக்க 2 தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ஒரு கலசர தோஷமும் கூட. ஏன்னா 7ஆம் அதிபதி நீச பங்கம், சந்திரன் வந்து நீச பங்கம் ஆகி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது திருமணம் லேட் ஆகிறது நல்லது. 30 வயது பெண்களாக இருந்தா கூட 30 வயதை தாண்டி தான் மேரேஜ் ஆகும். 32, 33 தான் மேரேஜே ஆகும். அப்படி மேரேஜ் ஆகுறது நல்லதுதான். சீக்கிரமா ஒரு 25 வயசுலயே கல்யாணம் ஆகுதுன்னாக்க 30 வயசுக்கு மேல 36 வயசுல ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதாவது இந்த சந்திர திசை எப்போ வருது அப்ப இன்னொரு கல்யாணம் ஆக ஆரம்பிச்சிடும். சூரிய திசைக்கு அடுத்து சந்திர திசை வரும், விருச்சிக ராசியாக இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறனால திருமண வாழ்க்கையும் பாதிக்கும். சரி, இவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சற்று பிரிந்து இருக்கிறது, ஒன்னா சேர்றது, இப்படியும் இருக்கும். லேட்டா மேரேஜ் ஆனா கூட அதை வந்து டாலரேட் பண்ணிக்கிட்டு போகும்போதுதான் திருமணம் என்பது ஒரே வாழ்க்கையில போயிட்டு இருக்கும். இந்த மகரம் ராசிக்கு 7 சனி. சொல்ல போனா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்ப வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி தான் 7 சனியே முடியுது. கடந்த ஒரு 7 வருஷத்துல குடும்ப வாழ்க்கையில நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. மகரம் ராசியா இருந்து அவிட்ட நட்சத்திரமா இருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் திருமண வாழ்க்கையில நிறைய பாதிப்படைந்து சில பேருக்கு மறுமணம் கூட ஆயிருக்கும். சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரிந்திருப்பீங்க. சில பேருக்கு ஒரே வீட்டில் இருந்து கூட கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, தனித்தனியா இருக்கிறது, தனித்தனி அறைகளில் தூங்குறது, இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்திருக்கும். இப்பவும் சில பேருக்கு அப்படி இருக்கும். சில பேருக்கு வந்து பிரிந்து டிவோர்ஸ் ஆகி வேற ஒரு திருமணமோ அல்லது வேற ஒரு தொடர்போ கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கணும். ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா மகரம் ராசிக்கு பல சிக்கல்கள் குடும்ப வாழ்க்கையில. என்ன காரணம்? யாருக்கெல்லாம் இந்த சிக்கல் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏற்பட்டுடுச்சான்னாக்க, இந்த மகர லக்னமாக இருந்து அல்லது மகர ராசியாக இருக்கீங்கன்னாக்க மேரேஜ் லைஃப் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அம்சம் நிறையவே உண்டு. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் அந்யோன்யமா இருக்கணும், நேசிக்கணும் அப்படின்னு நினைச்சாலையும் நீங்களும் அதே போல உங்களுடைய தொழில் வேலை அமைப்புகள் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவராக இருப்பீங்க. அப்போ பாத்தீங்கன்னாக்க
அவங்க வந்து உங்க மேல பாசம் வைக்கிறத விட அவங்க அதிகமா எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எல்லா விஷயத்திலுமே. அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியலனாக்க அது கருத்து வேறுபாடா வெடிச்சிருது. உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாவும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, நீங்களும் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை, பிடிவாதம், இதனால வந்து குடும்ப வாழ்க்கையில பிரிவுகளை ஏற்படுத்துது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்க தோஷங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரிவுகள் நிரந்தரமாக போயிடுது. தோஷம் இல்லாதவங்களுக்கு இந்த ஏழரைச்சனி காலகட்டத்தில் ஒரு தற்காலிக பிரிவு வந்து மீண்டும் கூட சேர்ந்திருப்பீங்க சில பேர். அப்ப அந்த தோஷம்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மகர லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து வக்கரமாகி இந்த 7ஆம் அதிபதி நீச பங்கமானா இதுவே ஒரு கலஸ்தர தோஷம் தான். அதே போல இந்த சந்திரன் வந்து வக்கரமாகாது, நல்லா புரிஞ்சுங்க. சந்திரன் நீச பங்கமானாலோ சந்திரன் நீச பங்கமானாலோ அல்லது நீசம் பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில 2 தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது இந்த சந்திரனுடன் பாத்தீங்கன்னாக்க சந்திரனுடன் இங்க வந்து க்ளோஸா செவ்வாய் இணைஞ்சிருக்குன்னு வச்சுங்க. அப்போ சந்திரன் கெட்டுடுச்சுன்னு அர்த்தம். 5 டிகிரி அல்லது 8 டிகிரிக்குள்ள இணைந்திருக்குனாக்க சந்திரன் கெட்டுடுச்சுன்னு அர்த்தம். அப்போ திருமண வாழ்க்கை லேட் ஆகும். திருமணம் ஆன பின்னாடியும் 2 தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு, பொருத்தம் இல்லைனா, ஈக்குவலான பொருத்தம் இல்லைனா. இதுவுமே ஒரு கலஸ்தர தோஷம் தான். கேது, ராகு இந்த மாதிரி சந்திரனோடு இணைஞ்சிருந்தாலும் தேய்பிரை சந்திரனாக இருக்கும் பட்சத்துல அது சந்திரன் கெட்டதாகவே கருதப்படும். ஈவன் சந்திரனோட சனி இணைந்திருந்தாலும், சந்திரனோட இங்க வந்து உதாரணமா நீங்க மகர ராசி, சனி இருக்குன்னு வச்சீங்களா, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்தாலும் அது புணர்ப்பு தோஷம். அப்ப திருமண வாழ்க்கையில லேட் ஆகும். திருமணம் ஆன பின்னாடி கொஞ்சம் ட்ரபிள் இருக்கு, பொருத்தம் இல்லைனாக. பொதுவாகவே மகர ராசியில திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த காதல் திருமணம் பெரிதாக பயன் கொடுக்குதான்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதாவது 70% எபோவ் சொல்றேன் நானு. 30% அதுலயும் விதிவிலக்கு இருப்பீங்க, நல்லாவும் இருப்பீங்க. ஆனா ஒரு 70% எபோவ் வந்து பொருத்தமில்லாத ஆட்களோட காதல் ஏற்பட்டு அது கல்யாணம் ஆகி பிரிவுகளை சந்திக்கிறாங்க. ஒரு 30% அதிர்ஷ்டவசமா மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருந்து நல்ல ஒரு வரனை வந்து தாய் போல பார்த்துக்கூடிய ஒரு பெண்ணா அமைந்து நல்லாவும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 70% ஆஃப் பீப்புள் வந்து குடும்ப வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. காதலிச்சு லேட் மேரேஜ் ஆகுது. அரேஞ்ச்டு மேரேஜ் ஆனா கொஞ்சம் லேட் ஆகுது. இதுதான் மகர ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன், திருமணம் லேட் ஆகும். திருமண வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 8 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றார். மகர லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க, மகர ராசியாக இருக்குன்னாலையும் கடந்த காலத்துல இந்த ஏழரைச்சனி காலகட்டத்துல நிறையவே பாதிச்சிருப்பீங்க. பட் இது எல்லாமே இந்த மார்ச் 6ஆம் தேதியோட முடியுது. இனிமேல் உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மருந்தாக பல விஷயங்கள் நடக்கும். குறிப்பா வந்து மறுமணம் ஆக வேண்டியவங்களுக்கு மறுமணம் ஆகிறது, அல்லது திருமண வாழ்க்கையிலேயே ஒரே வீட்லயே இருந்து கூட சண்டை போட்டுட்டு தனித்தனியா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த நிலைமை மாறி அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமணம் ஆகிற வயசாயும் இன்னும் கல்யாணமே ஆகல, வரன் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குன்னாக திருமணம் கைகூடி வர்றதெல்லாம் அந்த மார்ச்சுக்கு பிறகு ஏற்படும். அதனால மேரேஜ் லைஃப்ல உங்க ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிடுங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.